சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் சாயப்பா காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியையும் சேர்ந்தே கொடுக்கப் போகின்றது. இந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எல்லளவும் கூட இந்த சாயப்பா மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். என் செல்லமே, உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்றும் யாருக்கெல்லாம் மனம் வந்ததோ அவரை பற்றித்தான் உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டார். என் செல்லமே, உன்னை விட்டு இப்பொழுது வெகு தொலைவில் இருக்கின்றார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும்போது உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர், எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி, உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்போது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தான் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா? எல்லாமே உன் அருகில் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வானது உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாக இப்போது தோன்றிவிட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதலை வைத்திருந்தாய். அப்பா, நான் உன்னிடத்தில் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்போது வாழ முடியாமல் போய்விடுமோ, இப்போது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேனே என்று எனக்கு உன் மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு விட்டாய். உன்னுடைய நல்ல வாழ்க்கையை மீண்டும் வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருந்தாய். என் செல்லமே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே உன்னுடைய மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்று நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ என்னை மனதார நம்பித்தானே என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கையானது இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறது என்று நீ கவலைப்படுகின்றாய். நான் மீண்டும் சந்தோஷமாக வாழ்வேனா, முன்பு இருந்ததைப் போல மகிழ்ச்சியாக இருப்பேனா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது. என் செல்லமே, உன்னுடைய அந்த உறவானது உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். நீ அவரை பிரிந்ததற்கு முக்கிய காரணமான அந்த தீய சக்தி தான் என்று நான் உனக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன். அந்த சக்திகளை எல்லாம் உன்னை விட்டு நான் ஓட ஓட துரத்தி விட்டேன். சில மனிதர்களைத்தான் நீ இப்போது தீய சக்தி என்று நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன். தேவையில்லாத ஒருவருடைய சூழ்ச்சியினால் தான் உன்னுடைய உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தது. அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டுதான் தவித்து கொண்டிருந்தது. இத்தனை துன்பங்களுக்கும் காரணமான அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து உன் அன்பான உறவை நான் மீட்டெடுத்து விட்டேன். இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அப்படி ஒரு மாற்றத்தை தான் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றேன். இந்த பிரிவினை என்பது நிரந்தரமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயமானது இப்போது முடிந்துவிட்டது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, இந்த பிரிவை இன்றோடு முடியப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட காலத்தை தான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, என்னிடம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்கப் போகின்றேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களுக்கும் இன்றோடு உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்றது. இதையெல்லாம் மாற்றக்கூடிய நேரமானது வந்துவிட்டது. நீ என்னிடத்தில் நம்பிக்கையோடு கேட்ட எல்லாவற்றையும் இப்போது நான் உனக்காக கொடுத்து விட்டேன். நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையானது இப்போது வந்துவிட்டது. என் மீது சந்தேகம் கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் பலிக்கும் என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாய். அந்த நம்பிக்கை தான் இப்போது உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றது. நீ வேண்டியபடியே உன்னுடைய வாழ்க்கையானது உன் கைகளில் சேர்ந்து விட்டது. என் சாயப்பா, எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ ஏங்கி தவித்த காலம் எல்லாம் மாறிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறை சிந்தனையோடு உன் சாயப்பாவை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு சொல்லிக்கொள்வது இது ஒன்று மட்டும்தான். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது. அந்த வாழ்க்கை எப்போதும் உன்னிடத்தில் தங்கி இருக்க வேண்டுமென்றால் தேவையில்லாத நபர்களை உன் வாழ்க்கையில் நுழைய விடாதே. அவர்களுடைய சூழ்ச்சி வலைக்குள் மீண்டும் சிக்கிக்கொள்ளாதே. இது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டும். வேறு யாருடைய தேவையற்ற பேச்சுக்களையும் நீ கேட்டு உன் குடும்ப உறவுகளை பகிர்ந்து கொள்ளாதே. மூன்றாம் நபரின் தலையீடுதான் உன்னுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது. மீண்டும் அதே சூழ்ச்சி வலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிக்கிக்கொள்ள விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.